ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க கேலவரப்பள்ளி டேம் அந்த இஷ்யூ பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டன் கணக்கான மீன்கள்லாம் செத்து மிதக்குது. மனுஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வராங்க. ஆடு மாடு கோயில் இது எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வராங்க. விவசாய நிலங்கள் அதெல்லாம் கருகிட்டு வருது. நம்ம தண்ணிக்காக டேமை கட்டி தண்ணி சேமிக்க டேம் கட்டி பார்த்துருப்போம். ஆனால் விஷத்தை சேமித்து வைக்க தான் நம்ம டேம் கட்டி பார்த்துருப்போமா? அப்படி ஒரு இடத்த பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த நிலைமை இப்படியே போச்சுனாக்கா, சிட்டிசன் படத்தில் வர அத்திப்பட்டின ஊர் காணாமல் போகிற மாதிரி இந்த ஊரும் இன்னும் கொஞ்சம் காணாமல் போயிடும். கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க பெங்களூருக்கு பக்கத்தில் நந்தி மலை அப்படின்ற ஊரில் இந்த ஆறு உருவாகுது. அந்த ஆறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்பெண்ணை ஆறு தான். இது கர்நாடகா தமிழ்நாடு வழியாக கலந்து போயிட்டு கடலில் கலக்குது. இந்த ஆற்றை நம்பி தான் பல்வேறு கிராமங்களில் பல்வேறு ஊர்களில் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் குடிக்கவும் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, குளிக்கவும் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆடு மாடு கோழி இது எல்லாமே இதுக்காக தான் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படிப்பட்ட தண்ணியில் இப்போது விஷ வாயுக்களும் விஷ கிருமிகளும் கலந்துட்டுருக்கு. அது எதனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தொழிற்சாலை கழிவுகளை கலந்து விடுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, பெங்களூரில் இருக்க பீன்யா மற்றும் பொம்மை சஞ்சரா இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் இருந்த கழிவுகள் தான் 90% இந்த தண்ணி மாசுபடுவதற்கு காரணமாக இருக்குது. விவசாயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த ஆறு இப்போ எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஷ வாழ்வுகளையும் விஷ கிருமிகளையும் கடத்திட்டு போகிற ஒரு பாதையாக தான் இப்போ இந்த ஆறு இருக்குது. இந்த நச்சுத்தன்மை கழிவு தண்ணியில் கலக்கும் போது என்னன்னா, ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த நுரை என்ன பண்ணுதுன்னா, விவசாய நிலத்தில் கலந்து அந்த மண்ணோட தரத்தை அழிச்சிடுது. இதனால அந்த நிலத்தில் விளையிற கேழ்வரகு கேரட்டு இதில் நச்சுத்தன்மை வாழ்ந்த பொருளாக மாறுது. இப்படி கலக்கும்போது அதில் விளையிற பொருள் என்ன ஆகுதுனாக்கா, அதை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கருகி போயிடுது. ஒரு காலத்தில் விவசாய நிலங்கள் இந்த டேமை நம்பி தான் ஒரு 90% விவசாய நிலங்கள் நம்பி இருந்தது. இந்த பெங்களூரில் இருக்க ஃபேக்ட்ரி எல்லாம் விவசாய நிலங்களையும் குழந்தைகளையும் பெரியவங்களையும் ஆடு மாடு கோழிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது இருந்து வர கழிவுகள் தான் அந்த மக்கள் பாதிக்கப்படுறது ஒரு பிரதான காரணமாக இருக்குது. இந்த கேலவரப்பள்ளி டேமோட தண்ணியை நம்பி தான் 22 கிராமங்களும் 8000 ஏக்கர் நிலங்களும் நம்பி இருக்கு. இப்போ இந்த தண்ணி ஒரு டாக்ஸிக் அமிலமாக மாறிட்டு வருது. இதுக்கு காரணம் அந்த ஃபேக்ட்ரியில் வந்த வேஸ்ட் கழிவுகள். அந்த வேஸ்ட் கழிவுகள் தான் இந்த தண்ணியை 90% 100% சொல்லலாம் மாசுபடுத்துன்னு சொல்லலாம். அப்படி மாசுபட்ட தண்ணியை யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க மக்களும் விவசாய நிலம்லாம் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். இந்த டாக்ஸிக் அமிலமான தண்ணியை தான் மக்கள் குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இது விஷத்தன்மை வாய்ந்த தண்ணி அப்படின்னு தெரியாமல் ஒன்று யூஸ் பண்ணலை, இது தெரிஞ்சதை யூஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, அதை நேரடியாக அனுபவிச்சுட்டு மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை இந்த ஆற்றுல கலக்கிறதுக்கு தடுக்க தமிழக அரசும் WRD டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்க திரு விஜய் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரான திரு என் ஆனந்த் அவர்களும் இதற்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் இந்த மக்களை காப்பாற்றுங்க. அங்கே இருக்க பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் உங்களை நம்பி இருக்குது, அந்த ஆற்றை நம்பி இருக்குது. கைவிட்டுறாதீங்க அவங்கள, எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றுங்க. காவிரி ஆறு தென்பெண்ணை ஆறு இந்த மாதிரி ஆற்றுகள் அந்த தொழிற்சாலையோட வேஸ்ட்டுகளை கொட்டுறதை தடுக்கிறதுக்காக தமிழக அரசு கர்நாடக அரசு கிட்ட பல முறை கோரிக்கை வச்சுருக்காங்க, நீதிமன்றங்களை நாடி இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இனிமேலும் கிடைக்காம இருக்கக்கூடாது. இந்த நீடிச்சா இன்னும் ரொம்ப நிலைமை மோசமாகிடும், ஊர் மக்களோட நிலைமை மோசமாகிடும். ஸோ தமிழக அரசு உங்களை வேட்டி கேட்டுக்கொள்கிறேன், அதுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு தீர்வை கண்டுபிடிங்க, அந்த மக்களை காப்பாற்றுங்க. மக்களே, மக்களுக்காக மக்கள் தான் போராடணும். அதனால் ஓசூர் மக்களுக்காக இந்த தமிழ்நாடு மக்களாகிய நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடுவோம். அந்த ஓசூர் மக்களை ஒரு பேர் ஆபத்துலேருந்து நம்ம தான் காப்பாற்றணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.